மக்களே வெளிநாட்டில் விநாயகர் சிலை இல்லை, அதனால் சமைக்க வச்சுருந்த தேங்காயை ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணி விநாயகர் ஆக்கி விட்டாச்சு. விநாயகருக்கு பிடிச்சது கொலக்கட்டைக்கு மாவை பிணைஞ்சி ஓட்டம் வேறு ஆகி போச்சு, லேட் ஆகி போச்சு, சமயம் இல்லை. அதனால் இருக்கிறத வச்சு பண்ணி விட்டலான்னு பார்த்தோம்னா பழனிசாமி என்ன சாப்பாடு சுட சுட வடித்து வச்சுருந்தாப்புல. சுட சுட வடித்த சாப்பாடை 2 கரண்டியை போட்டு தேவையான அளவு ஜீனியை போட்டு தேங்காய் பூவை போட்டு நல்லா கிண்டி கிளைமேக்ஸில் நெய்யை ஊற்றி ஒரு புடி பிடிச்சோம் அப்படின்னா புடி கொலக்கட்டை ஆகி போய் 2 கொலக்கட்டையை வச்சு பிள்ளையாரை உட்கார வைக்கலான்னு பார்த்தோம்னா பிள்ளையார் உட்கார மாட்டேங்கிறாப்புல, அங்கிட்டு இங்கிட்டும் ஆடுறாப்புல. சூடம்பத்திலாம் இல்லாமல் விநாயகர் வழிபாடு எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். பக்திகரமாக சாமியை கும்பிட்டுருக்காங்க. நல்லா புத்தியை கொடுக்கணும், நல்லபடியாக ஊருக்கு போகணுன்னு வேண்டிக்கங்க. விநாயகர் பொட்டு இல்லாமல் இருக்காப்புல, அதனால் பழனிசாமி என்ன பொட்டை வச்சு விட்டாப்புல. நெத்தியில் ஒரு பொட்டு, தந்தத்தில் ஒரு பொட்டை வச்சு நல்லா வழிபட்டு கொலக்கட்டையை 4 பேர்த்துக்கு கொடுத்து சாப்பிட்டான். கிளைமேக்ஸில் தேங்காய் எங்கே போச்சுன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் சமையல் கட்டிக்கே போயிடுச்சு. நம்ம ஊராக இருந்தால் அப்படின்னா ஆற்றுல குளத்தில் கரைச்சிருந்துருப்போம். இங்கே ஒன்றும் கரைக்க முடியல. அப்படிங்கிறனால விநாயகரை வழிபட்டுட்டு திரும்ப பேக் டு நார்மல் சமையல் கட்டிக்கே போயிடுச்சு. மக்களே அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.